ஆனால் ஐயுஎம்எல் ஐயா காதர் மொய்தீனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குது பாருங்கள். அதுவும் தேர்தலில் தோற்று போனதுக்கப்புறம் நிறைய உண்மைகள் சொல்கிறாரு ஐயுஎம்எல். அமைதியாக இருந்த ஐயுஎம்எல் திமுக 3 சீட்டு கொடுக்கும், 2 சீட்டு கொடுக்கும், தோத்ததுக்கப்புறமும் சீட்டு கொடுத்து, தோத்ததுக்கப்புறம் வக்ஃபு போர்டு கொடுத்து, ஒவ்வொரு தேர்தலையும் கூட கைச்சுமே அவங்க நாங்கள் திமுக எடுக்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஒரு 2 காணொலியில் வந்து அவர்களுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க, நிலையாக இருக்கிறாங்கன்னு தான் பேசினேன். நிலையில் அதில் நிறைய நிலையற்ற தன்மை தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரையிலும். சரி, அது ஒரு பிரச்சனை. இப்போது குறிப்பாக ஐயா காதர் மொய்தீன் அவர்களோட அரசியல் அனுபவத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறாரு வச்சுக்குவோம். அதை எந்த அளவுக்கு இவர் ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவருக்கு சொன்ன கேட்கலன்றதை இப்போ வந்து வெளிப்படையாக சொல்கிறாருன்னா அதில் இது சொல்லி இப்போ என்ன கிடைக்க போகுது அவருக்கு? இந்த பொது வழியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தாவேக்காவே எல்லாரும் விரும்பியிருக்காங்க, இதுதானே உங்களோட உள்நோக்கம், கருத்து தானே. இப்போ இதை வெளியில் இப்போ சொல்லி மக்களுக்கு ஏன் 200 யூனிட்டை பற்றி ஏன் இன்னும் ஐயுஎம்எல் பேசலை? மக்கள் பிரச்சனை எது? கொளத்தூரில் தோற்றது இன்றைக்கி தேதியில் திமுக தலைவர் ஸ்டாலினோட பிரச்சனை, முன்னாள் முதலமைச்சரோட பிரச்சனை. லாக்கப்பு மரணம் இன்னும் நடக்கலை, ஆனால் பாலியல் சிண்டர் 2-3 ஆயிருக்குது. குடிச்சிட்டு 1008 பிரச்சனை நடக்குது. இதிலெல்லாம் ஐயுஎம்எலோட கொள்கை என்ன, கருத்து என்ன? கொளத்தூரில் அவர்களுக்கு நேரம் சரியில்லை, அவருக்கு தோற்று போய்ட. அது உண்மை தான், அவர் சொல்கிறது உண்மை, நான் அதை மறுத்து சொல்லலை. அங்கே சிக்கல்கள் இருந்திருக்கு. பட் நோக்கம் என்ன? இப்போ வெளியில் சொல்கிற நோக்கம் என்ன? ஆல்ரெடி காயப்பட்டு உட்காந்துருக்கு திமுக. போகிற போக்கில் ஆளுக்கு கட்டப்பா மாதிரி ஒரு குத்து குத்திட்டு போகிறீங்க. அதெல்லாம் நடக்குது திமுகக்கும் அதிமுகக்கும். இன்றைக்கி எல்லாரும் ஒரே நேரத்தில் கட்டப்பா ரோலுக்கு ஆசைப்படுறீங்க. படத்துலேயே ஒரு கட்டப்பா தான். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு கட்டப்பா. அதிமுகனா அதிமுகவுக்கு ஒரு 4 கட்டப்பா, திமுகனா திமுகவுக்கு ஒரு 3 கட்டப்பா, விசிகா அவங்களும் எங்களுக்கு ஒரு ரோல் கொடுங்க கட்டப்பா ரோல். எல்லாரும் கட்டப்பா ரோல் கேட்குறீங்க. ஒரு கட்டப்பா தான் நல்லது, ஒரு எட்டப்பம் தான். எல்லாரும் அது பண்ணால் அது நல்லா இருக்காது, அரசியல் தன்மை ரொம்ப மோசமாக போயிடும். புரியுங்களா? அதனால் திராவிட கட்சிகள் வீழ்ந்து இருக்கிறது உண்மைதான், சரி செய்ய வேண்டும். அவங்க வந்து ஏதோ விஜய் சார் வந்ததுனால தான் நீங்கள் தோற்று போகல, நீங்கள் நிறைய ஊழல் பண்ணிங்க, நீங்கள் நிறைய தப்பு பண்ணிங்க, மக்கள் போராட்டம் பண்ணப்போ உங்கள் காது கேட்கல, நீங்கள் சர்வே ஏற்றப்போ ஒரு சில உண்மைகள் வந்தது, அதை சரியாக கண்டுகொள்ளலை. அதான் உண்மை.